கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, லூர்து அன்னையின் அன்பு மிகு பக்தர்களே, நமது அன்னை தாய்மரியின் திருத்தலத்தினுடைய ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுகின்ற முகமாக இன்றைய நாள் காலையிலே கொடியேற்றி இந்த விழாவை துவங்கி இருக்கின்றோம். நவ நாட்களை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நாட்களிலே இறை வார்த்தையை கேட்டு அதை அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து நமது வாழ்வையும் சீர்தூக்கி சரிபடுத்த விசுவாசத்தில் இன்னும் ஆழமாக வாழ அன்னை மரியாளுடைய முன் உதாரணத்தை கண்டு பாவித்து வாழ இந்த நாட்கள் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்ற வகையிலே இந்த நவ நாட்களிலே நாம் இறை வார்த்தையை கூர்மையாக கேட்டு இதயத்திலே ஏற்று அன்னை மரியாள் போன்று ஆன்மீகத்தில் வாழ உங்களை அன்போடு முதற்கண் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இன்று முதல் நாள், எனவே பெரிய தேர் மிக நீண்ட நேரமாகும். எனவே மறைவுரையை எவ்வளவு சுருக்கமாக அமைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சிறிய சிந்தனையை மட்டும் கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் கொடியேற்றி இருக்கின்றோம். இந்த கொடியிலே இருக்கக்கூடிய சின்னம், அடையாளம் அன்னை மரியாவினுடைய திரு உருவம். எனவே அன்னை மரியாளை நாம் தூக்கி நிறுத்தி இருக்கின்றோம், உயர்த்தி பிடித்திருக்கின்றோம். கொடிமரத்திலே ஏற்றி அன்னை மரியாளை நாம் அறிவிக்கின்றோம். இந்த அன்னை மரியாள் யார் என்பதன் அடையாளமாக இன்றைய நாள் மைய கருத்தாக அன்னை மரியா தாழ்ச்சியின் அன்னை என்ற ஒரு கருத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை அன்னை மரியாளோடு ஒப்பிட்டு பார்த்து எவ்வாறு அன்னை மரியா தாழ்ச்சியின் அன்னையாக இருக்கின்றார் என்பதை சிந்திக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். முதலிலே தாழ்ச்சி என்றால் என்ன, அதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். தாழ்ச்சி என்றால் எதுவல்ல, அதை முதலில் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் தாழ்ச்சி என்பது என்ன என்பதையும் நாம் சரிவர புரிந்து கொள்ள முடியும். எது தாழ்ச்சி இல்லை? தாழ்வு மனப்பான்மை கொண்டிருப்பது தாழ்ச்சி அல்ல. அப்படி என்றால் என்ன? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்வார்கள். இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது ஒருவரை இயங்க விடாமல், செயல்பட விடாமல், தன்னிலேயே அவர்கள் தயங்கி குறுக்கி வைத்துக் கொள்கின்ற ஒரு மனநிலையை, ஒரு உளப்பாங்கை ஏற்படுத்தக்கூடியதுதான் தாழ்வு மனப்பான்மை என்பதாகும். அன்புக்குரியவர்களே, இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது ஒரு நோய். தாழ்வு மனப்பான்மை என்பது மிகப்பெரிய ஒரு தடை. மனித வளர்ச்சிக்கும் முழுமையான ஆளுமைக்கும் இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே இந்த தாழ்வு மனப்பான்மை இல்லை. எனவே தாழ்ச்சி என்றால் என்ன? தாழ்ச்சி என்றால் அன்புக்குரியவர்களே, உண்மையாகவே பேரும் புகழும் உடையவர் ஒருவர், பெரிய அந்தஸ்தில் இருக்கின்றவர், ஆனால் மிக எளிமையாக, பணி உள்ளவராக, அடக்கமிக்கவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அதுதான் தாழ்ச்சி. நிறைகுடம் தழும்பாது என்று சொல்வார்கள். எனவே தாழ்ச்சி என்பது என்னவென்றால் தங்களையே உயர்த்தி கொள்வது தாழ்ச்சி அல்ல. மற்றவர்கள் தங்கள் உயர்வாக நினைத்தாலும் கூட தான் என்றைக்கும் எளிமையாகவும் மிகவும் அடக்கமுள்ளவராகவும் பணி உள்ளவராகவும் இருப்பது என்பதுதான் உண்மையான தாழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, வள்ளுவன் மிக அருமையாக இந்த தாழ்ச்சியை பற்றி சொல்கின்றார். வள்ளுவனுடைய குறள் 125வது குறள் இப்படியாக சொல்கிறது: எல்லோருக்கும் நன்றாம் பணிதல், எல்லோருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் அவர்களுக்கிடையேயும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று சொல்கின்றார். எல்லோருக்கும் நன்றாம் பணிவு, அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று சொல்கின்றார். அப்படி என்றால் செல்வம் படைத்த ஒருவராக இருந்தாலும் அந்த பணிவு, தாழ்ச்சி என்பது அந்த செல்வங்களுக்கெல்லாம் மேலான ஒரு செல்வமாக அவருக்கு இருக்கிறது. இது எல்லோருக்கும் பொருந்தும் என்பதைத்தான் வள்ளுவன் சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும்
தங்களையே அடக்கமாக பணிவாக வைத்து கொள்வது என்பதுதான் உண்மை செல்வம், உண்மை பணிவு, உண்மை தாழ்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதற்கு ஒரு சில உதாரணங்களை வைத்து நாம் சரிவர புரிந்து கொள்ளலாம். முதலிலே தேசப்பிதா மகாத்மா காந்தி. இப்பொழுதெல்லாம் அவரை தேசப்பிதா என்று சொல்கின்றார்களா என்றே சந்தேகமாக இருக்கிறது. யார் யாரெல்லாம் இன்றைக்கு பிதாவாக மாறிவிட்டார்கள். ஆனால் உண்மையான ஒரு தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் தான் என்று எல்லோரும் நினைக்கின்றோம், எல்லோரும் போற்றுகின்றோம். கதையே மாற்றுகிறார்கள், வரலாற்றையே திரிக்கிறார்கள், பொய்யும் புரட்டையும் சொல்லி புழுவு கட்டி இன்றைக்கு மக்களுடைய மனதையே மாற்றி இந்திய வரலாற்றையே திரித்து மாற்றி அமைக்கக்கூடிய பொய்யாண்டிகளும் புழுவாண்டிகளும் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் மத்தியிலே மகாத்மா காந்தி என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர் என்பது அவர்களுக்கே வெளிச்சம். ஆனால் நாம் பெருவாரியான மக்கள் மகாத்மா காந்தி நமது தேச பிதா என்றுதான் நாம் நினைக்கின்றோம். அவருக்கில்லாத செல்வாக்கா, அவருக்கில்லாத செல்வமா, அவர் படிக்காத படிப்பா, அவர் பெறாத ஒரு புகழா, இருந்தும் கூட மேலாடை கூட அணியாத கடைசி வரைக்கும் அவர் இருந்து வாழ்ந்த ஒரு மனிதர். கடைசி மனிதன் வரைக்கும் அவனுக்கு ஆடைகள் முழுமையாக கிடைக்கின்ற வரைக்கும் நான் மேலாடை அணிய மாட்டேன் என்று சொல்லி எங்கு சென்றாலும் அதே ஒரு நிலையிலே எளிமையாக தாழ்மையாக பணிவாக நடந்ததனால் எளிமையின் அடையாளமாக இன்றைக்கும் மகாத்மா காந்தி அவர்கள் இருக்கின்றார்கள். அன்னை தெரேசா இவர்கள் பெறாத ஒரு பரிசா, வெகுமதியா அல்லது மக்கள் பேராதரவா, எல்லாவற்றையும் பெற்றுவிட்டார்கள். இந்த உலகத்திலே ஒரு மானிட பிறவி எல்லா நாட்டுக்கும் சென்று வரலாம். அவர் உலக பிரஜை. எந்த நாட்டுக்கும் அவர் விசா கடவுச்சீட்டு எடுத்து செல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. யாருக்கும் அந்த ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை கிடைக்கவில்லை. ஆனால் அன்னை தெரேசாவுக்கு அது கிடைத்தது. எந்த நாட்டுக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அங்கே அவர் எந்த ஒரு விசா கடவுச்சீட்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்டளை இல்லாமல் எல்லா இடங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் செல்லலாம். அவ்வளவு உயரிய மதிப்பு கொண்ட அந்த அன்னை தெரேசா தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு எளிமையாக தாழ்ச்சியாக இருந்தார். அவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் இவ்வளவு பெரிய மனிதனாக நீங்கள் நினைக்கின்றீர்களே, நான் எப்படி நினைக்கின்றேன் தெரியுமா? என்னை கடவுளுடைய கரத்திலே நான் ஒரு சிறிய பென்சில் என்று சொன்னார்கள். சிறிய பென்சில். பேனாவை கூட எழுதினது தான். ஆனால் பென்சில் எழுதியதை அழித்து விடலாம். நான் சிறிய பென்சில் என்று தன்னையே அவர் தாழ்த்தி கொண்டார். எந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தினாரோ அந்த அளவுக்கு கடவுள் அவரை உயர்த்தினார். அதே போன்று அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாப்பரசர் திருத்தந்தை, ஒவ்வொரு திருத்தந்தையும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு முதல் நபராக உலக மக்களிடையே பேரும் புகழும் பெற்று இருக்கின்றார்கள். அவர்களை சும்மும் போந்திஃபிச்சியும் என்று சொல்கின்றார்கள். அப்படி என்றால் அவருக்கு மேல் யாரும் இல்லை. விக்கர் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்கின்றார்கள். கிறிஸ்துவினுடைய பிரதிநிதியாக, திருச்சபையினுடைய தலைவராக, இறைவனே அமைத்த ஒரு அமைப்பின் ஒரு தலைமையாக அவர் இருக்கின்றார் என்று எல்லோரும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம், போற்றுகின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த பாப்பரசர் கையொப்பம் இடுகின்ற பொழுது அவருடைய பெயரை போடுகின்றார். பிரான்சிஸ்குஸ் என்று எழுதுகின்றார். அதற்கு கீழாக அவர் எழுதப்பட்டு இருக்கிறது என்னவென்று சொன்னால் செர்வோஸ், செர்வோரும் தேயி என்ற வார்த்தைகள் தான். செர்வோஸ் என்று சொன்னால் அடியார், செர்வோரும் அடியார்களுக்கெல்லாம், தேயி இறைவன் என்று இறை அடியார்களுக்கெல்லாம் அடியாராகிய பாப்பரசர். எனவே முதன்மையாக இருக்கின்றார் அவர். ஆனால் கடைசியில் இருக்கக்கூடிய கடைநிலை பணியாளராக அவர் இருக்கின்றார். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரும் போதகருமான நான் உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்று சொன்னால் நீங்களும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு போதித்தார். உண்மையான தாட்சியை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். யார் தலைமையானவன் என்பதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார். அன்புக்குரியவர்களே, அதே ஆண்டவர் இயேசுதான் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு அவர் மனு உடல் ஏற்றார். எனவே கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு மனு உடல் ஏற்று இந்த உலகத்திற்கு வந்தார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களிலே இந்த நிகழ்ச்சியை நாம் படிக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, தாழ்ச்சி என்று சொன்னால் இந்த உதாரணங்களின் அடிப்படையிலே எவ்வளவு பெரிய மனிதர்கள் ஆக இருந்தாலும்
அவர்கள் மிக எளிமையாக, சாதாரணமாக, எல்லோருக்கும் பணிவுள்ளவர்களாக, அடக்கமாக இருக்கின்றார்கள். அதுவே அவர்களை உயர்த்துகின்ற ஒரு உன்னதமான ஒரு பண்பாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். அந்த வகையிலே இன்றைக்கு அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம் எப்படி விளங்குகிறது என்பதை நாம் சற்று சிந்திக்கும். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே 10 வகையான புண்ணியங்களை அவர்களுக்கு சார்த்தி சொல்கின்றார்கள். முதலிலே புனித மரியே என்று சொல்கின்றோம், புனிதம். இரண்டாவது விவேகம். மூன்றாவது நம்பிக்கை, நம்பிக்கையின் அன்னை. நான்காவது பக்தி, கீழ்ப்படிதல், ஏழ்மை, பொறுமை, இரக்கம், விவேகம், வியாகுலம், தாழ்ச்சி என்ற கடைசியாக வரக்கூடிய அந்த புண்ணியம். அன்புக்குரியவர்களே, இந்த தாழ்ச்சி என்பதுதான் அடிப்படை புண்ணியமாக அன்னை மரியாளிடம் விளங்கியது என்பதை நாம் பார்க்கின்றோம். கிளேர்வோ பெர்னாட் என்ற ஒரு துறவி, அவரிடம் சென்று ஒரு கேள்வியை கேட்டார்களாம். ஆன்மீகத்தினுடைய அடிப்படை என்ன என்று கேட்டபொழுது அவர் கிளேர்வோ பெர்னாட் சொன்னாராம், ஆன்மீகத்தினுடைய அடிப்படை முதலிலே தாழ்ச்சி, இரண்டாவது தாழ்ச்சி, மூன்றாவது தாழ்ச்சி. தாழ்ச்சி என்பதுதான் அடிப்படை. இந்த தாழ்ச்சி எங்கே இருக்கிறதோ அனைத்து புண்ணியங்களும் அதன் மேல் கட்டப்பட்டு எழுப்பப்படும் என்று அவர் சொன்னாராம். துறவிகள் 3 வார்த்தைப்பாடுகளை எடுக்கின்றார்கள்: கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல். இந்த 3க்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது தாழ்ச்சி. காரணம், தன்னை தாழ்த்தி இறைவனை மிகப்பெரியவராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான், இந்த தாழ்ச்சி இருக்கின்ற பொழுதுதான் இந்த 3 வார்த்தைப்பாடுகளும் ஒருவர் எடுக்க முடியும், அந்த 3 வார்த்தைப்பாடுகளையும் வாழ முடியும், அந்த 3 வார்த்தைப்பாடுகளையும் நிறைவு செய்ய முடியும். தாழ்ச்சி இல்லாதவர்கள் என்றைக்குமே கீழ்ப்படிய மாட்டார்கள். கீழ்ப்படியாதவர் இருக்கின்றவர்கள் பேய், சாத்தான். கீழ்ப்படியாத சம்மனசு தான் சாத்தானாக மாறினார். யார் ஒருவர் கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகள், சாத்தானுடைய ஏஜென்ட்ஸ் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு துறவி, கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு நபர் சாத்தானினுடைய கையாளாக இருக்கின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இதற்கு அடிப்படையாக அன்னை மரியாளிடம் விளங்கியது தாழ்ச்சி என்ற ஒரு சிறப்பான புண்ணியம்தான். 3 இடங்களிலே இந்த தாழ்ச்சியை நாம் மிகவும் வெளிப்படையாக அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். முதலிலே பாருங்கள், மங்கள செய்தி சொல்கின்ற இந்த நிகழ்ச்சி. மரியாவை எப்படியெல்லாம் வானதூதர் போற்றுகின்றார் பாருங்கள். மரியாவினுடைய உயரிய உன்னதமான அந்தஸ்தை அங்கே நாம் பார்க்கின்றோம். யார் மரியாள் என்பதை அடையாளப்படுத்தி வானதூதர் அற்புதமாக அந்த மரியாவை வாழ்த்தி சொல்கின்ற வசனங்களை பாருங்கள். முதலிலே அருள் நிறைந்த மரியே, அருளே நிறைந்த மரியே என்று சொல்வதனால் எங்கே அருள் நிறைந்திருக்கிறதோ அங்கே பாவத்திற்கு இடமில்லை. எனவே அருளே நிறைந்து இருக்கின்றவர் யார்? அதுதான் முதல் ஆதாம். கடவுள் ஆதாமை படைத்த பொழுது ஆதாமிடம் எந்த ஒரு பாவமும் குறையும் இல்லை. அவனிடம் முழுமையான அருள் இருந்தது. இறை சாயலை அவர் பெற்றிருந்தார். ஆனால் பாவம் நுழைந்த பொழுது அருள் மாறி மறைந்து பாவம் என்பது அங்கே வந்துவிட்டது. அதே போன்றுதான் அன்னை மரியா அந்த முதல் நிலை படைப்பின் அந்தஸ்தை பெற்றிருந்த வகையிலே அருளே நிறைந்தவராக அவர் இருக்கின்றார். கடவுளே அவருக்கு வாழ்த்து சொல்கின்றார், வாழ்க என்று போற்றப்படுகின்றார். ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார், ஆண்டவர் அவரோடு இருக்கின்றார். கடவுளுடைய அருளை அவர் அடைந்திருக்கின்றார். தூய ஆவி உன்மீது நிழலிடுவார், நீ பெறப்போகின்ற குழந்தை கடவுளின் மகன் எனப்படும், எனவே நீ இறைவனின் தாயாக மாறுவாய் என்று அவ்வளவு பெரிய உன்னதமான அந்தஸ்தை அன்னை மரியாவுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே எந்த ஒரு பெண்மணியும் இதுவரைக்கும் பெறாத, இதுவரைக்கும் பெறப்போகாத, எந்த ஒரு காலத்திலும் அது கிடைக்காத வகையிலே அன்னை மரியாவுக்கு மட்டும்தான் இந்த மிகப்பெரிய ஒரு பேறு என்பது கிடைத்தது. கடவுளே வாழ்த்துகின்ற ஒரு பேறு பெற்ற நிலை அந்த பெண்மணிக்கு கிடைத்தது. இவ்வளவு உயரிய ஒரு பெண்மணி என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள். ஒரே வார்த்தையிலே இவ்வளவு புகழ்ச்சியையும் இவ்வளவு உயரிய பேரையும் பெருமையையும் அவர் ஒரே ஒரு வார்த்தையிலே அப்படியே தன்னை தாழ்த்தி இறைவன் முன்பாக நிற்கின்றார். என்ன? இதோ உமது அடிமை. அடிமை என்ற வார்த்தை அப்படியே எல்லா புகழ்ச்சியையும் தனக்கல்ல, அடிமையாகிய எனக்கல்ல,
உமக்கே இறைவா என்று அடிமை என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இறைவனுக்கு தான் அடிமை என்பதை அவர் சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, எவ்வளவு புகழ்ச்சி, பெருமை, பெயர் அன்னை மரியாவுக்கு நாம் கொடுக்கவில்லை, ஆண்டவரே கொடுக்கின்றார், கடவுளை அளிக்கின்றார். ஆனால் அத்தனை பெருமைக்கும் நான் அல்ல, நீரே உமது அடிமை நான் என்று தன்னையே தாழ்த்தி இறைவன் முன்பாக இறை வானதூதருடைய வாழ்த்தை ஏற்றுக்கொண்டவராக அங்கே இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அங்கே தாழ்வு மனப்பான்மை இல்லை. அடிமை என்று சொன்னதனால் தாழ்வு மனப்பான்மை இல்லை. தாழ்வு மனப்பான்மை எப்போது வரும் என்று சொன்னால், எடுத்த எடுப்பிலேயே அவர் கேட்டார், ஐயையோ இது எப்படி நடக்கும் என்ற ஒரு அச்சம். மோசே ஆண்டவர் அழைத்தார், ஐயையோ நான் திக்குவாயனாயிற்றே, நான் இப்படி ஒரு பேரரசனிடம் சென்று என்னால் முடியாது என்று தயக்கம் என்பதுதான் தாழ்வு மனப்பான்மையினுடைய முதல் படியாக இருக்க வேண்டும். ஆனால் உன்னோடு நான் இருக்கின்றேன், ஆண்டவர் உம்முடனே, கடவுளால் இது ஆகும் என்று சொன்ன பிறகு மோசே எழுந்தார், நடந்தார், வெற்றியின் வீரராக, விடுதலை பயணத்தினுடைய தலைவராக இருந்தார். அன்னை மரியாவும் அப்படித்தான். தாழ்வு மனப்பான்மை இல்லை. இது நான் சாதாரண ஒரு மானிட பிறவி எப்படி நடக்கும் என்று கேள்வியை கேட்டாலும் இறுதியிலே உமது அடிமை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அந்த ஒரு நிலையிலே தாழ்ச்சியை அங்கே வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவது நிகழ்வு எதுவென்று சொன்னால், எலிசபெத் அம்மாளை அன்னை மரியா சந்திக்க செல்கின்றார். அவ்வாறு அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற பொழுது எலிசபெத் அம்மாள் சொல்கின்ற வார்த்தைகளை பாருங்கள். என் ஆண்டவரின் தாய், என் ஆண்டவரின் தாய். முதலாக ஆண்டவரின் தாய், கடவுளின் தாய் என்று சொன்னது எலிசபெத் அம்மாள் தான். எனவே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் என்ன பேறு பெற்றேன்? ஆக மரியா யார்? ஆண்டவரின் தாய். அது மட்டுமல்ல, கடவுள் சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர், நம்பிக்கையின் தாய், பேறு பெற்ற தாய். இவ்வளவு அற்புதமான ஒரு அன்பு தாய், கன்னித்தாய் மரியாள் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று அன்னை மரியாளை புகழ்கிறார், போற்றுகிறார். அதற்கு பதிலாக வருவதுதான் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாளினுடைய விடுதலை பாடல். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. என்னை நீங்கள் போற்றுகின்றீர்கள், ஆனால் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. அடுத்த வார்த்தையை பாருங்க. தாழ் நிலை நின்ற அடிமையாகிய என்னை கடவுள் கடைக்கண் நோக்கி எல்லா பேருக்கும் மேலான பேராக அளித்து எக்காலத்திற்கும் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையாள் என போற்றுமே என்று தன்னுடைய பெருமையை கடவுளின் அருளாக நினைத்து ஆண்டவருடைய அடிமையாக பாவித்து இறைவனுக்கு மகிமையையும் தான் தாட்சியோடு அதை ஏற்றுக்கொள்வதையும் அந்த பெரும் பாடலிலே நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவை நாம் எப்பொழுதெல்லாம் போற்றுகின்றோமோ, பெருமைப்படுத்துகின்றோமோ, அன்னை மரியா அந்த பெருமைக்கும் அந்த புகழ்ச்சிக்கும் ஏற்றவர் அல்ல என்று இறைவனுக்குத்தான் அந்த புகமையை நாம் செலுத்துகின்றோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மூன்றாவது நிகழ்வாக கோவிலிலே ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக கொடுக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது அன்னை மரியா கடவுளின் தாய். எல்லா விதிவிலக்கும் அவருக்கு உண்டு. எல்லா சட்டங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் கடந்தவராக அவர் இருக்கின்றார். இருப்பினும் அவர்களுடைய யூத பாரம்பரியப்படி அந்த சட்டத்தின் அடிப்படையிலே அதை கடைபிடிக்கின்றவராக ஆண்டவர் இயேசுவை கோவிலிலே காணிக்கையாக கொடுப்பதற்காக செல்கின்றார். சுத்திகர சடங்கிற்கு செல்கின்றார். அவருக்கு எந்த பாவமும் இல்லை, எந்த ஒரு தீட்டும் இல்லை. பாவம் தொடாத நிலையிலே கற்பத்திலேயே உட்பவித்த அந்த அன்னை மரியா எந்த தீட்டுக்கும் உட்படவில்லை என்றாலும் சுத்திகர சடங்கிற்கு அன்னை மரியா செல்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசுவை அங்கே ஆலயத்திலே அர்ப்பணிப்பதற்காக, காணிக்கை கொடுப்பதற்காக சட்டங்கள் சம்பிரதாயங்கள் என்ன சொல்கிறதோ அதையெல்லாம் அவர் நிறைவேற்றி வைக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா எந்த நிலையிலும் தான் கடவுளின் தாய், தான் இவ்வளவு பேறு பெற்றவள் என்ற ஒரு பெருமையை, எந்த ஒரு பேற்றை ஒரு காலமும் ஒரு கணமும் எந்த நிலையிலும் பயன்படுத்தாத நிலையிலே இறைவனுடைய அடிமையாக, இறைவனுடைய சீடராக, ஒரு எளிமையான அனைத்துக்கும் அடக்கமானவராக வாழ்ந்தார் என்பது இந்த மூன்றாவது நிகழ்விலே நமக்கு வெளிப்படுகின்ற உண்மை. ஆக இந்த மூன்று நிகழ்வின் அடிப்படையிலே அன்னை மரியா எவ்வளவு ஒரு தாழ்ச்சியாக இருந்தார். வானதூதரே வாழ்த்துகின்றார், அவர் அடிமை என்று தன்னை இறைவனுக்கு அர்ப்பணமாக்குகின்றார். மற்றவர்கள் போற்றுகின்றார்கள், எலிசபெத் அம்மாள் அவரை வாழ்த்துகின்றார்கள்.
என் ஆன்மா ஆண்டவரை போற்றுகிறது, நான் அடிமை தாழ்நிலை நின்ற என்னை உயர்த்தினார் என்று இறைவனை பாடுகின்றார். அன்னை மரியா எல்லாவற்றுக்கும் விதிவிலக்காக அவர் இருந்தார். இருப்பினும் சட்டத்திற்கும் சம்பிரதாயத்திற்கும் கட்டுப்பட்டு கடைசி வரைக்கும் அவர் வாழ்ந்தார். இதுதான் அன்னை மரியா. எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவினுடைய ஆன்மீகத்தினுடைய அடிப்படை என்ன? இப்பொழுது சொல்லுங்கள். தாழ்ச்சி, தாழ்ச்சி, தாழ்ச்சி மட்டும்தான். இந்த தாழ்ச்சியினால் தான் அன்னை மரியா இன்றைக்கு இவ்வளவு பெரிய மகிமையான ஒரு பேற்றை பெற்றிருக்கின்றார். எத்தனை ஆலயங்கள் அன்னை மரியாவுடைய பெயரிலே இருக்கின்றன. எனவே அத்தனை ஆலயங்களும் அவருடைய தாழ்ச்சியை இன்றைக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு அற்புதமான அடையாளங்களாக சாட்சியமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். எனவே இன்றைய முதல் நாளிலேயே நமக்கு அன்னை மரியா கற்றுத்தருகின்ற பாடம் தாழ்ச்சி என்பதாகும். இறைவன் முன்பாக யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ கடவுள் அவர்களை உயர்த்துவார், மேலான ஒரு பெயரை கொடுப்பார், நலன்களையும் அருள் வரங்களையும் அவர்களுக்கு அளித்து நிறைவாக்குவார் என்பதை உணர்ந்தவர்களாக அன்னையின் வழியிலே நாமும் தாட்சி மிக்கவர்களாக இருக்க இறை அருளை வேண்டுவோம். அன்னையின் பரிந்துரையினால் ஆண்டவருடைய ஆசீர் பெறுவோம். ஆமென்.